வணக்கம். நாம இன்னைக்கு இந்திய அஞ்சலகத்தோட முக்கியமான சேமிப்பு திட்டங்கள் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். முக்கியமா 2025ல உங்க ஃபைனான்ஷியல் கோல்ஸ்க்கு உதவக்கூடிய பெஸ்ட் திட்டங்கள் என்னென்ன, அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட், நன்மைகள் எல்லாம் என்னன்னு ஒரு அலசல். இது எல்லாமே பாருங்க அரசாங்க ஆதரவோட ரிஸ்க் ரொம்ப கம்மியா இருக்கிற திட்டங்கள். ஆமா, நல்ல வருமானம், அப்புறம் சிலதுல வரி சலுகைகளும் இருக்கு. கரெக்ட். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம். எங்களோட இந்த முயற்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அதை எங்களை இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணும். சரி, விஷயத்துக்கு போலாமா? முதல்ல சுகன்யா சம்ரிதி யோஜனா, அதாவது SSY. இது பெண் குழந்தைகளுக்காகவே ஸ்பெஷலா இருக்கு இல்லையா? ஆமா, பெண் குழந்தைங்களோட படிப்பு, கல்யாண செலவுக்காக இது ரொம்ப உதவியா இருக்கும். இதுக்கு இப்போதைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 8.2%. 8.2%. ஆமா, இத ஆண்டுக்கு ஒரு முறை கூட்டு வட்டி, அதாவது கம்பவுண்டட் ஆனுவலி. இதுல செய்யற முதலீடுக்கு செக்ஷன் 80C படி வருஷத்துக்கு 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் வரி விலக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்ல, இதோட பெரிய பிளஸ் பாயிண்டே அந்த EEE ஸ்டேட்டஸ் தான். EEE அதாவது நீங்க போடுற இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்கு வர இன்ட்ரெஸ்ட், அப்புறம் கடைசியா மெச்சூரிட்டில வாங்குற மொத்த தொகை, இது மூணுக்குமே வரி கிடையாது. அடேங்கப்பா, மூணுக்குமே வரி இல்லையா? இது நிஜமாவே சூப்பர். ஆமா, பெண் குழந்தைங்களுக்கு இது ஒரு நல்ல சேமிப்பு. சரி, அடுத்து சீனியர் சிட்டிசன்ஸ். அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் ஒரு ரெகுலர் இன்கம் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதுக்கு என்ன இருக்கு? நிச்சயமா, அதுக்கு சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம், அதாவது SCSS இருக்கு. இதுக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் நல்லாவே இருக்கு, 8.2%. ஓ, இதுக்கும் 8.2%. ஆமா, ஆனா இதுல ஒரு வித்தியாசம். வட்டி வந்து உங்களுக்கு காலாண்டுக்கு ஒரு முறை கொடுத்துடுவாங்க, பேபிள் குவார்டர்லி. ஓ, சரி சரி. அப்போ மாசம் மாசம் ஒரு வருமானம் மாதிரி யூஸ் ஆகும். கரெக்ட், அதுக்காக தான் இது. இதுல இப்ப அதிகபட்ச முதலீடு வந்து 30 லட்சமா ஏத்திருக்காங்க. 30 லட்சம் வரைக்குமா? நல்லது. இதுக்கு ATC பெனிஃபிட் உண்டா? உண்டு. செக்ஷன் 80C வரி சலுகை உண்டு. ஆனா இதுல வர்ற வட்டிக்கு உங்க இன்கம் டாக்ஸ் ஸ்லாப் படி வரி கட்டணும். SSY மாதிரி வட்டிக்கு வரி விலக்கு இல்ல. அப்படியா? சரி. அப்போ ரொம்ப நாளைக்கு சேமிக்கணும், வரியும் மிச்சப்படுத்தணும்னா எது பெஸ்ட்? அதுக்கு வந்து பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட், அதாவது PPF ஒரு நல்ல சாய்ஸ். இதுக்கு இப்போதைய வட்டி விகிதம் 7.1%. இதுவும் காம்பவுண்டட் ஆனுவலி தான். இதோட ஸ்பெஷாலிட்டி, இதுவும் EEE ஸ்டேட்டஸ் தான், SSY மாதிரியே. இன்வெஸ்ட்மெண்ட், இன்ட்ரெஸ்ட், மெச்சூரிட்டி அமௌண்ட் மூணுமே டாக்ஸ் ஃப்ரீ. இதுவும் EEE தானா? சூப்பர். டென்யூர் எவ்வளவு இதுக்கு? இது ஒரு 15 வருஷ திட்டம். ஆனா அதுக்கப்புறம் வேணும்னா 5 வருஷமா நீட்டிச்சுக்கலாம். சரி சரி. அப்போ லாங் டேர்ம் கோல்ஸ், ரிட்டையர்மெண்ட் மாதிரி விஷயங்களுக்கு இது நல்லா இருக்கும். ஆமா, கரெக்ட். ஓகே. அடுத்து நாலாவதா நேஷனல் சேவிங் சர்டிபிகேட், NSC பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. NSC வந்து ஒரு 5 வருஷ திட்டம். இதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் 7.7%. 7.7%. ஆமா, இதுவும் காம்பவுண்டட் ஆனுவலி தான். ஆனா வட்டி மொத்தமா மெச்சூரிட்டில தான் கிடைக்கும். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, முதலீடு செய்ய அதிகபட்ச வரம்பு, அதாவது மேக்ஸிமம் லிமிட் எதுவும் கிடையாது. அப்படியா? லிமிட்டே இல்லையா? ஆமா, நீங்க எவ்வளவு வேணாலும் முதலீடு பண்ணலாம். செக்ஷன் 80C வரி சலுகை உண்டு. ஆனா முதிர்வுல கிடைக்கிற வட்டிக்கு வரி கட்டணும். PPF SSY மாதிரி இதுல வட்டிக்கு வரி விலக்கு இல்ல. புரிஞ்சுது. அப்போ மொத்தமா ஒரு பெரிய தொகை போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு NSC ஒரு ஆப்ஷனா இருக்கலாம், மேக்ஸிமம் லிமிட் இல்லைங்கிறதுனால. கரெக்ட். சரி, கடைசியா மாசம் ஒரு வருமானம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம், அதாவது POMIS இருக்கு. பேர்ல இருக்கிற மாதிரியே நீங்க போடுற முதலீட்டுக்கு மாசம் வட்டி கிடைக்கும். இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் 7.4%, பேயபிள் மந்த்லி. 7.4% மாசம். ஓகே. இதுல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணலாம்? சிங்கிள் அக்கவுண்ட்னா 9 லட்சம் வரைக்கும், ஜாயிண்ட் அக்கவுண்ட்னா 15 லட்சம் வரைக்கும் போடலாம். ஓகே. இதுக்கு ATC பெனிஃபிட் உண்டா? இல்ல, இதுல செக்ஷன் 80C வரி சலுகை கிடையாது. வர வட்டிக்கும் வரி உண்டு. சரி. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா இந்த 5 திட்டங்களுமே அரசாங்க பாதுகாப்பு, நல்ல வட்டி விகிதம் தருது. ஆமா, சில திட்டங்கள்ல SSY, PPF மாதிரி EEE ஸ்டேட்டஸோட சூப்பரான வரி சலுகை இருக்கு. எக்ஸாக்ட்லி. SCSS, POMIS மாதிரி திட்டங்கள் மாசம் இல்லனா காலாண்டுக்கு ஒரு தடவை வருமானம் கொடுக்குது. ஆனா வட்டிக்கு வரி இருக்கு. NSC வந்து லிமிட் இல்லாம இன்வெஸ்ட் பண்ண யூஸ் ஆகுது. வயது, அவங்களுக்கு எவ்வளவு லிக்விடிட்டி வேணும், அவங்க வரி வரம்பு என்ன, இதையெல்லாம் பொறுத்து தான் சரியான திட்டத்தை தேர்ந்தெடுக்கணும். ஆமா. பெண் குழந்தை இருந்தா SSY யோசிக்கலாம். சீனியர் சிட்டிசன்னா SCSS நல்ல சாய்ஸ். ரொம்ப லாங் டேர்ம் சேமிப்பு, வரி இல்லாம வேணும்னா PPF, மாசம் வருமானம்னா POMIS, பெரிய தொகைக்கு NSC. இப்படி அவங்கவங்க தேவைக்கேத்தது இருக்கு. கரெக்ட். இது இல்லாம இன்னும் ஒரு 5 முக்கிய அஞ்சலக திட்டங்கள் இருக்கு இல்லையா? அதை பத்தி தெரிஞ்சுக்க உங்களுக்கு ஆர்வம் இருந்தா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த பகுதியில அதை பத்தி பேசலாம். இந்த தகவல் உங்களுக்கு எப்படி இருந்தது? பிரயோஜனமா இருந்துச்சா? உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த உரையாடலை கேட்ட உங்க எல்லாருக்கும் நன்றி. அடுத்த தலைப்புல சந்திக்கலாம்.